வயதான அம்மா கண்ணாடி அணிந்து மெல்ல நடந்து சமையல் அறைக்கு செல்கிறாள். அவள் கை நடுங்குகிறது. ஆனால் மகனுக்காக சமைக்கிறாள். மகன் வேலையின் அழுத்தத்தால் சோர்ந்த முகத்துடன் உட்கார்ந்திருக்கிறான். மனைவி ராதா மெதுவாக சொல்கிறாள், நம்ம வாழ்க்கை இப்போ சிக்கனமா போகுது. அம்மா கூட இருந்தா சிரமமா இருக்குது. முதியோர் இல்லம் நல்ல தீர்வு. அருள் மௌனமாக தலையசைக்கிறான். அம்மா சிரித்து கேட்கிறாள், எங்க போறோம் மகனே? நீ சொன்னது போல வெளியே சுற்ற போவோமா? மகன் மனசில் குழப்பம். அவள் சொல்கிறாள், என்ன வாழ்க்கை பாவம், இப்போவும் உன்னோட பயணமே எனக்கு ஆசை. அவன் கண்கள் கண்ணீரால் நனைந்தது. ஆனாலும் வாய் திறக்க முடியவில்லை. கார் ஒரு பெரிய கட்டடத்தின் முன் நிற்கிறது. அம்மா வியப்புடன் கேட்கிறாள், இது என்ன இடம் மகனே? அருள் கடினமாக சொல்கிறான், இங்கே நல்ல பராமரிப்பு இருக்குமாமனா, உங்க சுகத்துக்காகத்தான். அம்மா மெதுவாக சொல்கிறாள், எனக்கு சுகம் உன்னோட முகம் பார்ப்பதுல தான் இருக்கு மகனே. அவள் கைகளை நீட்டி பிடிக்க முயல்கிறாள். அருள் தன் கையை மெதுவாக விடுகிறான். அவள் கண்களில் நீர் வழிகிறது. அவன் திரும்பி போகிறான். சில மாதங்கள் கழித்து வீட்டில் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு அழைப்பு. உங்கள் தாயார் மிகவும் நோயில் இருக்கிறார், உடனே வாருங்கள். அவன் ஓடி முதியோர் இல்லத்துக்கு செல்கிறான். அம்மா படுக்கையில் படுத்திருக்கிறாள். அவள் மெதுவாக பேசுகிறாள், மகனே, உன் குரல் கேட்கணும்னு தான் கடவுளை கேட்டேன். அருள் கண்ணீருடன் கையை பிடிக்கிறான். அம்மா, மன்னிச்சிடு, நான் தவறாகிட்டேன். அம்மா மெதுவாக சிரித்து சொல்கிறாள், தவறில்லை மகனே, நீ சுகமாயிரு, அதுவே எனக்கு போதும். அந்த சொல் முடிந்தவுடன் அவள் கண்கள் மூடிக்கொள்கின்றன. அவள் மூச்சு நிற்கிறது. அருள் கண்ணீரோடு அம்மாவின் புகைப்படத்துக்கு முன் தாழ்ந்து நின்று அழுகிறான். அம்மா ஒரே முறைதான் வருவாள், ஆனால் அவளின் அன்பு வாழ்க்கை முழுவதும் உன்னிடம் இருக்கும்.